அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி நினைவிருக்கிறதா? ஆம், ஒரு முறை கூட நிலவில் கால் பதிக்காத ஒரு நாடு நேரடியாக யாருமே தொட முடியாத இடத்தில் தரையிறங்கி இதுதான்டா இந்தியா என்று மார்தட்டி கொண்ட நாள்தான் ஆகஸ்ட் 23ஆம் தேதி. பூமியின் துணைக்கோளான நிலவில் இந்தியா செய்த சாதனையை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அப்படி அந்த தேதியில் இந்தியா என்ன சாதனை செய்தது என்பதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளே நிலவு ஆராய்ச்சியில் கோலோச்சி கொண்டிருக்கும் நிலையில் தனது நிலவு ஆராய்ச்சி பயணத்தை கடந்த 2008ஆம் ஆண்டு வெற்றிகரமாக தொடங்கியது இந்தியா. ஆம், நிலவு ஆராய்ச்சிக்காக சந்திராயன் 1 விண்கலத்தை 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி விண்ணில் ஏவியது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு மாற்றி நிலவின் மேல் பரப்பில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த விண்கலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை செயல்பட்டது. சுமார் 1500 முறை நிலவை சுற்றிய சந்திராயன் 1 நிலவில் கனிம வளங்கள் இருப்பதையும் நீர் மூலக்கூறுகள் இருப்பதையும் உறுதி செய்தது. இது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான போட்டோக்களையும் அனுப்பியது. நிலவு ஆராய்ச்சியில் இஸ்ரோவின் இந்த முதல் முயற்சியே பல ஆய்வு முடிவுகளுக்கு வித்திட்டது பெரும் வெற்றியாக அமைந்தது. சந்திராயன் முதல் வெற்றியை தொடர்ந்து நிலவில் கால் பதித்து ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்ட இஸ்ரோ அதற்கு ஒருபடி மேலாக யாருமே கால் பதிக்க முடியாத நிலவின் தென் துருவத்தில் லேண்டரை தரையிறக்கி அங்கு இருக்கும் சூழல் குறித்து ஆய்வு செய்ய திட்டமிட்டது. அதன்படி 978 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி பூமியில் இருந்து விண்ணில் பாய்ந்தது. ஒரு மாதம் பயணத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்தது சந்திராயன் 2. விண்கலத்தில் இருந்து தனியாக பிரிந்த லேண்டர் தென் துருவத்தில் தரையிறங்க முற்பட்ட போது செப்டம்பர் 9ஆம் தேதி இரவு சிக்னல் துண்டிக்கப்பட்டு தோல்வியை தழுவியது. இருப்பினும் விண்கலத்தில் இருந்த ஆர்பிட்டர் தொடர்ந்து ஆய்வு செய்து முடிவுகளை அனுப்பியது. கடைசி நொடியில் திட்டம் தோல்வியடைந்த நிலையில் அதிலிருந்து பெற்ற படிப்பினைகளை வைத்து சந்திராயன் 3 திட்டத்தை உருவாக்கியது இஸ்ரோ. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது சந்திராயன் 3 விண்கலம். தொடர்ந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்து நிலவை 6 முறை சுற்றிய விண்கலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தரையிறங்க திட்டமிடப்பட்டது. திட்டமிட்டபடியே நிலவின் தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறங்கியது விக்ரம் லேண்டர். அடுத்த நொடி பொழுதில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து சாமானியர்கள் வரை உலக நாடுகளே வியப்பில் ஆழ்ந்தன. தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு லேண்டரில் இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் லேண்டரை போட்டோ எடுத்து அனுப்பியதோடு ஆய்வு பணிகளையும் தொடங்கியது. திட்டமிட்டபடி அடுத்த 14 நாட்களுக்கு ஆய்வு பணிகளை தொடர்ந்த ரோவர் நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பநிலை குறித்து முக்கிய தரவுகளை தந்தது. அதன்படி நிலவின் தரைப்பகுதி ஆழம் சென்டிமீட்டராக செல்ல செல்ல வெப்பநிலை மிக அதிகமாக குறைவதை ரோவர் கண்டறிந்தது. அதன்படி நிலவின் மேற்பரப்பில் 50 டிகிரி செல்சியஸாகவும் அதே 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் 6 சென்டிமீட்டர் ஆழத்தில் 0 முதல் -10 டிகிரி செல்சியஸாகவும் இருப்பது தெரிய வந்தது. மேலும் நிலவின் மேற்பரப்பில் சல்பர், அலுமினியம், கால்சியம், டைட்டேனியம், மாங்கனீசு உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதை உறுதி செய்தது. நிலவு ஆராய்ச்சியில் இது ஒரு பெரிய மைல்கல்லாகவே இருக்கிறது. இதுவரை எந்த நாடுகளும் தொட முடியாத நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்கி இந்தியா சாதித்த அதே நேரத்தில் தென் துருவத்தில் தரையிறக்க முயற்சித்த ரஷ்யாவின் லூனா 25 திட்டம் தோல்வியை தழுவியது. இது அந்நாட்டுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய விண்வெளி தினமான இந்த நாளில் நிலவு ஆராய்ச்சியில் உலக சாதனையை நிகழ்த்திய இஸ்ரோ ஆராய்ச்சியாளர்களுக்கும் திட்டத்திற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, நீங்கள் உங்களது வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.
அடுத்த செய்தி, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் இந்தியா சீனாவை முந்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து சீனா அதிக அளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. இதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே குழாய் பதிக்கப்பட்டு அதன் மூலமாக சீனா இறக்குமதி செய்து வருகிறது. கடந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை சீனா நாள் ஒன்றுக்கு 1.76 மில்லியன் பீப்பாய்களை இறக்குமதி செய்துள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஜூலையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நாள் ஒன்றுக்கு 2.07 மில்லியன் பீப்பாய்களை இறக்குமதி செய்துள்ளது. இரு நாடுகளின் இறக்குமதி தரவுகள் இதனை தெரிவித்திருக்கின்றன. கடந்த மாதம் இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் ரஷ்ய கச்சா எண்ணெய் 44% இருந்தது. இது நாள் ஒன்றுக்கு 2.07 மில்லியன் பீப்பாய்கள் என்ற அளவாகும். ஜூன் மாதத்தை விட இது 4.2% அதிகம். கடந்த ஆண்டில் ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகையில் 12% அதிகம். ஜூலை மாதத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் இரண்டாவது நாடாக ஈராக்கும், மூன்றாவது நாடாக சவுதி அரேபியாவும், நான்காவது நாடாக ஐக்கிய அரபு அமீரகமும் உள்ளன. ஜூலை மாதம் இந்தியா தனது மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது. இது ஜூன் மாதம் 38% இருந்தது. 2022 பிப்ரவரியில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் தொடுத்தது. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதித்த மேற்கத்திய நாடுகள் தங்கள் எரிசக்தி கொள்முதலையும் குறைத்தன. இதையடுத்து தள்ளுபடி விலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை விற்க தொடங்கியது. இதன் காரணமாக ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் அதிகரித்தது. முக்கியமாக கச்சா எண்ணெய் மற்றும் உரங்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அடுத்த செய்தியாக, இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சுமார் 230 AL-31 FP என்ஜின்களுக்கான முக்கிய ஆர்டரை பெற உள்ளது. இது இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MKI போர் விமானத்தை இயக்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய ரூபாய் 21,000 கோடி மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் HAL இந்த என்ஜின்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும். அதிக அளவிலான உள்ளூர் மயமாக்கலுடன் உரிமம் பெற்ற ஏற்பாட்டின் கீழ் இந்த என்ஜின்களை HAL தயாரிப்பது தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, குறிப்பிடத்தக்க பொருளாதார ஊக்கத்தையும் உறுதி செய்கிறது. ஆர்டர் மதிப்பின் பெரும் பகுதி உள்ளூர் விற்பனையாளர் மற்றும் சப்ளையர் தளத்திற்கு பயனளிக்கிறது. இயந்திர மாற்றங்களுக்கு அப்பால் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக விளங்கும் Su-30 MKI கடற்படையும் ஒரு விரிவான மேம்படுத்தலுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தல் புதிய ஏவியோனிக்ஸ், ரேடார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தொகுதிகளின் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. போர் விமானங்களை அவற்றின் போர் முனையை பராமரிக்க நவீனமயமாக்குகிறது. இந்த மேம்படுத்தலின் முதல் கட்டம் கிட்டத்தட்ட 100 போர் விமானங்களை மையமாக கொண்டு முழுவதுமாக இந்தியாவிற்குள்ளேயே செயல்படுத்தப்படும். இந்திய விமானப்படை மற்றும் பிற கூட்டாளிகளுடன் இணைந்து ஹால் முன்னிலை வகிக்கிறது. முழு மேம்படுத்தல் திட்டத்தின் மதிப்பு 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது ரஷ்யாவிலிருந்து ஆர்டர் செய்யப்பட்ட 272 Su-30 MKI போர் விமானங்களை இந்தியா இயக்குகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் 12 ஜெட் விமானங்களுக்கான கூடுதல் ஆர்டரை அனுமதித்துள்ளது. கிட்டத்தட்ட ரூபாய் 11,000 கோடி மதிப்பிலான விபத்துகளில் இழந்த விமானங்களுக்கு இழப்பீடு வழங்க ஒப்பந்தம் முறையான கையெழுத்துக்கு காத்திருக்கிறது. அடுத்த செய்தி, குர்ஸ்க் பகுதியில் உள்ள அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முயற்சித்து இருப்பதாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் ராணுவம் கடந்த 2 வாரங்களாக ரஷ்யாவின் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களின் தகவல் படி இதுவரை 92 ரஷ்ய குடியேற்றங்களை உக்ரைனிய படைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பதாகவும்,
குர்ஸ்க் பகுதியில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் அணுமின் நிலையம் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக ரஷ்யாவின் அதிபர் குற்றம் சுமத்தியுள்ளார். வியாழக்கிழமை தொலைக்காட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக பேட்டியளித்த புதின் அவர்கள் குர்ஸ்க் அணுமின் நிலையம் மீது உக்ரைன் வீரர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் தெரியப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் குற்றச்சாட்டு மற்றும் புகார் குறித்த எந்த ஒரு ஆதார ஆவணங்களையும் புதின் அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் ரஷ்யாவின் புகாரை தொடர்ந்து குர்ஸ்க் பகுதிக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவன அதிகாரிகள் விரைந்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு உக்ரைன் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.